நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது பாரம்பரியமிக்க விளையாட்டு. வீரர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து செய்கின்ற ஒரு உயர் பணி என்று தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நியாயமான ஊக்கத்தொகையே இந்த அரசு இன்னும் கிராம ரீதியாக கொடுக்கவில்லை. இரண்டாவது, அந்த வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதன் அடிப்படையில் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. தேர்தல் இன்னும் 3 மாதங்கள் இருப்பதால் என்ன அறிவிப்பு ஒன்றுமானாலும் செய்யலாம் என்று ஆளுகின்ற கட்சி அறிவிப்புகளை செய்தால் 4.5 வருடங்களுக்கு முன்பு செய்த அறிவிப்புகள் இன்னும் நிறைவேறவில்லை என்பதைத்தான் மக்களுக்கு நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். நீங்கள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணி தான் என்டிஏ அதிமுக கூட்டணி. தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை காக்க வைத்து ஏமாற்றிய அரசு மக்கள் விரோத திமுக அரசு. மாறாக உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய போக்குவரத்து துறை ஊழியராக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிலையிலேயே என்டிஏ அதிமுக செயல்படும். சொன்னதை செய்யக்கூடிய கூட்டணியாக வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவோம். நீங்கள் தேர்தலிலே மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிற திமுகவை தோற்கடிக்க வேண்டும். அதுதான் திமுகவை எதிர்க்கின்ற தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது, எண்ணமாக இருக்கிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே முதல் படியை கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து எடுத்து வைத்த முதல் கட்சி என்டிஏ அதிமுக. அந்த இரு பெரும் கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலுமே திமுகவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கருத்து வேறுபாடுகளை தாண்டி ஒன்று சேர வேண்டும். அப்போதுதான் நம்முடைய குறிக்கோளை அடைய முடியும் என்று நினைத்து மத்தியிலும் மாநிலத்திலும் இருக்கின்ற இரு பெருங்கட்சிகள் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் போது மற்ற புதிய கட்சிகளெல்லாம், கூட்டணியில் இன்னும் சேராத கட்சிகளெல்லாம் குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்ற ரீதியிலே என்டிஏ அதிமுகவோடு கூட்டணியிலே இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் வாக்காளருடைய எண்ணமாகவே உண்மையிலேயே இருக்கிறது. அதை அவர்கள் வரும் நாட்களிலே புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றவாறு நல்ல முடிவுகளை அறிவிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். நீங்கள் என்டிஏ அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் தற்போது வெற்றி கூட்டணி. படிப்படியாக வெற்றிக்கான பிரகாசம் உயர்ந்து கொண்டிருக்கின்ற ரீதியிலே வெற்றி கூட்டணியிலே சேருவதற்கு இதுவரையில் அதிமுக கூட்டணியில் சேராத கட்சிகள் அத்துணை கட்சிகளுக்கும் தமாக அழைப்பு விடுக்கிறது. காரணம், நம்முடைய குறிக்கோள், எண்ணம் ஆட்சி மாற்றம். அதைத்தான் மக்கள் நினைக்கின்றார்கள் என்றால் அதற்கு இணைந்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை தலைவர்கள் எடுக்க வேண்டும். அதைத்தான் அந்த கட்சிகளுடைய பெரும்பாலான தொண்டர்களும் உணர்கிறார்கள் என்ற பிரதிபலிப்பு அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்க முடியும். தேர்தலுக்கு பிறகு யாரும் ஏமாற்றம் அடையக்கூடாது. ஏமாற்றம் அடையாத நிலை ஏற்பட வேண்டும் என்பதற்குத்தான் தமாகவுடைய வேண்டுகோள்.